நேர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம். டியூப் லீடர் பக்கத்தினுடைய நியூஸ் லைன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நியூஸ் லைன் நிகழ்ச்சியிலே இலங்கையிலே மிக பிரதானமாக பேசுபொருளாக இருக்கின்ற விடயம்தான் இந்த மின்சார கட்டணம் அதிகரிப்பு தொடர்பான விடயம். இந்த விடயத்தை பற்றி கொஞ்சம் உங்களோடு பேசலாம் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கடந்த நல்லாட்சி அரசாங்கம் ஏற்படுத்திய உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடைய முறையினுடைய விசித்திரம் பல்வேறு சவால்களை கட்சிகளுக்கு, ஆளுங்கட்சிக்கு, எதிர்கட்சிக்கு, சிறுபான்மை கட்சிகள் அனைத்துக்கும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே தான் இப்போது இலங்கையில் இருக்கின்ற ஏனைய சபைகளை விட கொழும்பு மாநகர சபையினுடைய இந்த சபையை கைப்பற்றுவது யார் என்கின்ற பலத்த போட்டி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளுக்கு நாள் சவால்கள், நாளுக்கு நாள் பல்வேறு முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவைகளை நாங்கள் பேசுவதற்கு முன்னர் இந்த ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் கொழும்பு மாநகர சபையிலே ஆட்சியை அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தயவு மிக முக்கியமான ஒரு விடயமாக இன்று பேசப்படுகின்றது. இதுவும் ஒரு பேசுபொருளாக என்று மாறியிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே மிக அதிகமான சபைகளை தன்வசம் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இப்போது அம்பாறை மாவட்டத்திலே நிறைய சபைகளை இழந்து கொழும்பு மாநகர சபையினுடைய ஆட்சியை தீர்மானிக்கின்ற பங்காளர்களாக எதிர்காலத்தில் மாறக்கூடும். ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரையிலே எந்த தரப்புக்கு ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதற்கிடையிலே நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் அரசாங்கத்துக்கு வழங்குகிறோம் என்கின்ற ஒரு செய்தியினை சொன்னாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிபந்தனையற்ற ஆதரவைத்தான் ஆட்சிகளுக்கும் அதிகாரத்துக்கும் வழங்கியிருக்கிறது என்பது வரலாறு. ஆனால் மக்கள் சார்ந்த முடிவுகளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எடுப்பதை விட ஆட்சிகள் சார்பாக நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதுதான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய கடந்த கால செயற்பாடாக இருக்கின்றது. இவைகளை நாங்கள் பற்றி பேசுவதற்கு முன்னர் இப்போது இலங்கையிலே மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்ற மின்சார அதிகரிப்பு தொடர்பு, மின்சார கட்டணத்தினுடைய அதிகரிப்பு தொடர்பான விடயம் செய்தி இன்று இலங்கையிலே மிகவும் சூடு பிடித்திருக்கின்றது. அதாவது சர்வதேச நாணய நிதியம் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்த மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் சர்வதேச நாணய நிதியம் சொல்லியிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே இப்போது இலங்கை மின்சார சபையினுடைய தலைவராக இருக்கின்ற திலக் சியம்பலாபட்டிய அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தையும் இன்று வழங்கியிருக்கின்றார். இந்த பின்னணியிலே தான் இவர் இந்த கடிதத்தை வழங்குவதற்கு பிரதானமான ஒரு காரணமாக இருக்கின்ற விடயம்தான் ஆளுங்கட்சியினுடைய பிரதானி ஒருவருக்கும் மின்சார சபையினுடைய தலைவர் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற முறுகல். அதாவது மின்சார சபையினுடைய தலைவர் சொல்லியிருக்கின்றார், இந்த மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதனால் நுகர்வோருக்கு பல்வேறு சிக்கலான விடயங்கள், துன்பங்கள், துயரங்கள் எதிர்காலத்திலே பொருளாதார ரீதியாக ஏற்படலாம். ஆகவே இதனை செய்ய முடியாது என்பதை அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். ஆனால் ஆளுங்கட்சி சார்பாக ஒருவர் கூறியிருக்கின்றார், அரசாங்கத்தினுடைய நிபந்தனை என்னவென்றால், அரசாங்கத்தினுடைய திட்டம் என்னவென்றால் இந்த சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே ஏற்பட்ட வாக்குவாதம், முறுகல் நிலை என்று அவரை பதவி விலகுவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் இது அவர்களுடைய உள்வீட்டு பிரச்சினை. இந்த உள்வீட்டு பிரச்சினை இலங்கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு மக்களின் உள்வீடுகளிலும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவேதான் இந்த அடிப்படையிலே எதிர்காலத்திலே பல்வேறு அசௌகரியங்களை மக்கள் எதிர்கொள்ளப் போகின்றார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகள் இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியம் தேர்தல்கள் இடம்பெறுவதற்கு முன்னரே இந்த மின்சார கட்டண அதிகரிப்பை அரசாங்கத்துக்கு விடுத்திருந்தது. ஆனால் தேர்தலை மையமாக கொண்டு அரசாங்கம் இதை கொஞ்சம் காலதாமதமாக செய்வோம் என்று வைத்திருந்தது. ஆனால் இப்போது தேர்தல் முடிவடைந்திருக்கின்றது. இந்த கையோடு, தேர்தல் முடிந்த கையோடு இந்த மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை IMF இலங்கை அரசாங்கத்துக்கு விடுவித்திருக்கின்றது. இந்த பின்னணியிலே தான் எதிர்காலத்திலே மக்களுக்கு எவ்வாறான சுமைகள் ஏற்பட போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வாறான நெருக்கடி மிக்க காலகட்டத்திலே கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தலோடு ஒப்பிடுகின்ற போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே 23 லட்சம் வாக்குகளை அரசாங்கம் இழந்திருக்கின்றது. ஆனால் இந்த கடன் அதிகரிப்பை, அதாவது இந்த மின்சார கட்டணத்தை அதிகரிக்கின்ற போது எதிரே வருகின்ற மாகாண சபை தேர்தலிலே
பல்வேறு சவால்களை இந்த நாட்டினுடைய அரசாங்கம் எதிர்கொள்ளும். எனவே மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணம் அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளும் IMF-னுடைய நிபந்தனைகளும் அமைய வேண்டும் என்பதுவே எங்களுடைய பிரார்த்தனை என்று கூறிக்கொண்டு மீண்டும் உங்களை டியூப் லீடர் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றேன். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.